என் சேக்காளி மாடசாமி அவனே ஒரு ஏமாத்துக்காரன், அவனே ஒரு வல்லாள கண்டான், வில்லங்கம் பிடிச்சவன். ஆனால் அவனுக்கும் டேக்கா கொடுக்குற அளவில் ஒரு ஆள் வந்து வாச்சான் பாருங்க, அவன் கதையை கேட்டான்லாம் இருக்கும். அவன் பேர் கருப்பசாமி. மாடசாமி வீட்டில் கருப்பசாமி வாடகை இருந்தான். அது ஒரு வளவு சேர்ந்த வீடு. மாடசாமி வீடு இருக்குது, 2 வீடு தான் இருக்குது வாடகை கொடுக்குற மாதிரி. அதில் ஒரு வீட்டில் கருப்பசாமி இருந்தான். ஒரு நாள் கருப்பசாமிகிட்ட இவன் என்னோ சொல்லியிருக்கான், ஏதோ தப்பாக சொல்லிட்டான். யார்? மாடசாமி. கருப்பசாமி அதை கோவத்தில் வச்சுருந்தான், கோவத்தில் இருந்தான். என்ன பண்ணான், மறுநாள் வீட்டை விட்டு அவன் வேலைக்கு போகும்போது வீட்டில் அந்த டேப்பு தண்ணியை உள்ளே திறந்து வச்சு போயிட்டான். அது தண்ணி விழுத சத்தம் வெளியே யாருக்கும் கேட்காது. அதனால் ஓவர் ஹெட் டேங்கில் உள்ள தண்ணி பூரா காலியாக போயிட்டு, இவன் இந்த ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருந்தானோ இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த வால்வுலாம் வைக்கலை, எல்லா வீட்டுக்கும் ஒரே அப்படியே போகிற மாதிரி வச்சுட்டான். தண்ணி பூரா காலி ஆகிட்டு, திரும்ப மோட்டரை போட்டிருக்கான், திரும்ப தண்ணி காலி ஆகிட்டு. அதுக்கப்புறம் இவன் கூப்பிட்டு அவனா சத்தம் போட்டிருக்கான், இனி என்ன தண்ணியை திறந்து வச்சு போயிட்ட, தண்ணி பூரா டேங்க் பூரா காலி ஆகிட்டு, எனக்கு கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது தெரியுமா, அவ்வளோ தெரியுமான்னு சொன்னான். சரின்னு கருசாமி பேசாமல் கேட்டுட்டான். மறுநாள் அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் மாடசாமி வீட்டில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. இவன் என்ன பண்ணான், நைஸாக அந்த வீட்டு முன்வாசல் இருக்குல்ல, அந்த கதவை நைஸாக தாப்பாக போட்டு அதில் ஒரு பூட்டை போட்டு பூட்டிட்டு சாவியை தூர விட்டறிஞ்சிட்டு இவன் வாட்டில் போயிட்டான். மாடசாமி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துருக்கான், கதவை திறக்கிறதுக்கு இல்லை, வெளியே கூடி பூட்டியிருக்கு. வேறு அப்போ டெலிஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது, மொபைல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும், கதவை தட்டி பார்த்து ஒரு மணி நேரம் போராட்டத்தை பிறகு ஒரு ஆள் வந்து பார்த்துருக்காரு, கதவை பூட்டியிருக்கு, சாவி எங்கே இருக்குன்னு தெரில. பிறகு பூட்டு உடைக்கால கூப்பிட்டு வந்து அந்த ஒரு வேறு சாவி போட்டு திறந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ மாடசாமிக்கு தெரியுது இந்த வேலையை பண்ணது கருப்பசாமியாக தான் இருக்கும்னு. ஆனால் கையில் ப்ரூஃப் ஒன்றும் இல்லாதனால அவனை ஒன்றும் சொல்ல முடியல, யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் இவன் அந்த கோவப்பட்டு வில்லங்கம்லாம் பண்ணானே மாடசாமி, நமக்கும் எத்தனை தான் இருக்கான், இனி நம்ம ஒழுங்காக இருக்கணும், நம்ம வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லி மாடசாமியோட நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் வந்துட்டு கருப்பசாமிக்கு பயந்து இவனோட நடவடிக்கையெல்லாம் குறைச்சிட்டான். அதனால் வல்லவனுக்கு வல்லம் உண்டுன்னு சொல்லுவாங்க, இதில் எத்தனுக்கு எத்தம் உண்டு அப்படிங்கிறது இதில் புரிஞ்சிட்டு.